இப்போ ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஹிந்தி நான் கற்றுக்கூடாதா? ஹிந்தி எல்லாரும் கற்றுக்கணும். நீங்கள் கொஞ்சம் பார்டர் தாண்டிங்கன்னா இப்போ பெங்களூர் பண்ணாலே ஹிந்தி தான் பேசுகிறான். ஹிந்தி கற்றுக்கணும் தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் இந்தியை இங்கே அஃபீஷியலாக எல்லாரும் கற்றுக்க வேணாம்னு சொல்கிறோன்னா, இங்கே நார்மலைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அங்கேருந்து என்ன தெரியுமா குரல் வரும்? எதுக்கு உங்களுக்கு தமிழில் தனியாக தான் உங்களுக்கு ஹிந்தி தான் தெரியுமேனு நம்ம அலுவல்லையும் அவன் இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சான்னா அப்போ நீங்கள் எதிர்க்க முடியும்னா எதிர்க்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மொழியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் ஒரு மொழி எங்கள் மீது ஆளுமை செலுத்த வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அலுவல் மொழியை எதிர்க்க வந்தது, ஆளுமை செய்ய வந்த மொழியை எதிர்க்க வந்ததே தவிர அறிந்து கொள்வதற்காக எதிர்க்க வந்தது அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மீறி இன்னைக்கு எதையாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்திய எதிர்ப்புக்காக உயிரை விட்டவங்களுடைய மரணங்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதில் செத்து போனவங்க எதுக்கு அங்கே செத்து போனாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்து போனாங்களே, அவங்களாம் என்ன விளையாட்டாக செத்து போனாங்களா? இல்லை ஏதாவது வன்மம் வச்சுக்கிட்டு இந்தி மேலே வன்மம் வச்சுட்டு செத்து போனாங்களா? அரசியல் பண்ணவங்க பாதி பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு, அதை விடுங்க, அரசியலே இல்லாமல் அதில் பல பேர் இறந்தாங்களா இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, இது என்ன ஆகும்னு என்ன கேட்குறாங்க. இது ஏன் வரக்கூடாதா? பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களுக்கு அது நீங்கள் சொல்லி கொடுத்து நாங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா எங்கள் மொழிக்கான ப்ரியாரிட்டி இங்கே கொடுக்க முடியாது. இது ஹிந்தி மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும். இப்போ நீங்கள் மற்ற நாடுகள் கூட போய் பாருங்கள், 2 மொழிகள் இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை உண்டு, 3 மொழிகள் இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனை உண்டு. ஒரு மொழியை தான் ஆதிக்கம் செலுத்த வைப்பாங்க. இது எல்லா நாடுகளையும் நடக்கும், இந்தியாவிலையும் அது நடக்கும் தான் சொல்ல வரேன். இப்போது நான் ஏர்போர்ட்டு, நான் ஒரு ஃப்ளைட் ஏறுறேன், நான் இங்கிருந்து டெல்லி போகிறேன், தமிழில் நீ எதுவும் சொல்கிறது இல்லை, ஹிந்தியில் சொல்கிற, இங்கிலீஷில் சொல்கிற, ஐ அக்செப்ட். நான் போகிறேன் டெல்லிக்கு, நீ ஹிந்தியில் சொல்கிற, நான் ஏற்றுக்கிறேன். நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், நான் சென்னையிலேருந்து மதுரை போகிறேன், தமிழில் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு எவன் போவான்? சென்னையிலேருந்து திருச்சிக்கு எவன் போவான்? தமிழன் தானே போவான். தமிழ் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? சரி, அட்லீஸ்ட் ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தமிழில் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா? இல்லையே. இங்கிருந்து இங்கே ஒருத்தன் போகிறதுக்கு இந்தி அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு? இதெல்லாம் இருக்க எங்களுக்கு கோவம் வருது. ஒன்று பண்ணுங்க, எழுதி கொடுங்க, சட்ட ரீதியாக எழுதி கொடுங்க, இல்லை ஒரு பாஸ் பண்ணுங்க. நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த அலுவல் ரீதியாகவும் பேங்க் சலான்லேருந்து மயில்களிலிருந்து போர்டிலிருந்து எதுலையும் நாங்கள் இந்தியை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லுங்க. இங்கே இருக்கிற எல்லா பள்ளிகளையும் இந்தி நடத்து, தாராளமாக நடத்து. அப்போ எங்கே சிக்கல் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். மொழியை கற்றுக்கிறதுல பிரச்சனையே கிடையாது நமக்கு. அந்த மொழியை கற்றுக்கிறது நல்லது தான், இன்னும் 4-5 மொழி கூட கற்றுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் இது பிரச்சனை எங்கன்னா, நான் கற்றுக்கிட்டா நீ அடுத்து எனக்கு என்ன வரும்னா பேசு, உனக்கு தான் தெரியுது இல்லை, பேசு.